வணக்கம் வணக்கம் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. முதல்ல நாம் பார்க்குறது யூஜிடிஆர்பியுடைய டென்டேட்டிவான கீஸ் எப்போ வெளியிட போகிறாங்க, இதை பற்றி ஒரு தகவலை பார்க்கலாம். யூஜிடிஆர்பியில் கட் ஆஃப் என்னவாக இருக்கும், எந்த பணியிடங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும், இதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இடைநிலை ஆசிரியர்களுடைய 10 வருட காத்திருப்பு ஒரு நனவு என்ன, அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோ தகவலில் ஒரு முழுமையான தகவலை பார்க்கலாம். என்னன்றதை பாருங்கள். ஸோ முதல்ல ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஜிடிஆர்பி தேர்வு பிப்ரவரி 4ஆம் தேதி நடைபெற்றதுங்க. நடைபெற்ற நாள்லேருந்து நாம் 20 தினங்களை எட்டி கொண்டிருந்தோம். நமக்கு இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக ஒரு சின்ன டென்டேட்டிவான கீஸ் கூட நமக்கு ப்ரொவைட் பண்ணலை. இந்த டென்டேட்டிவான கீஸ் கூட ப்ரொவைட் பண்ணலை. எதனால் இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு மிகப்பெரிய அளவில் கேள்விகள் போயிட்டுருக்கு. ஏன்னா டென்டேட்டிவான கீஸ் எல்லாமே இன்னமும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுறீங்க. அதிகபட்சம் இன்னும் 2 தினங்களில் யூஜிடிஆர்பியுடைய அஃபீஷியலான டென்டேட்டிவ் கீஸை நாம் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்கள் மறு மதிப்பீடு செய்வதற்கும் பயன்படுத்திக்கலாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கரையும் நீங்கள் பயன்படுத்திட்டு கீஸ் எல்லாமே செட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா உங்களுடைய ஆன்சர்ஸ் சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கிரேஸ் மதிப்பெண்கள் கண்டிப்பாக வழங்கப்படும். இது பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பியுடைய தேர்வர்களுக்கு ஒரு முக்கிய செய்திகள். யூஜிடிஆர்பி 2022 டென்டேட்டிவான கீஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். யூஜிடிஆர்பியை பொறுத்தவரை கம்மியான மதிப்பெண்கள் இருந்தால் கூட அவர்களுக்கு நிச்சயம் பணி வாய்ப்பு கிடைக்கும் 100%. ஓகேங்களா? அதனால் கவலையே பட வேண்டாம். நீங்கள் யூஜிடிஆர்பியில் வெறும் 60லேருந்து 65 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் கூட உங்களுக்கு நிச்சயமாக 100% பணி வாய்ப்பு கிடைக்கும். கவலையே மறந்துடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜிடிஆர்பியில் என்ன சார் கட் ஆஃப் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு ஜென்ரல் கம்யூனிட்டி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே நம்ம ஒரு பொதுவாக ஒரு 85 மதிப்பெண்கள் ஸ்டாண்டர்டாக எடுத்தாலே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பணி வாய்ப்பு கிடைக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி கட்டாயமாக இருக்கணுங்க. இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.